Hello there, welcome back to the Football Odyssey Tamil and 200 subscribers நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ thank you all for you that. அண்ட் பிரீமியர் லீகே ஷேக் பண்ணுற மாதிரி அதிர வைக்கிற மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா பெஞ்சமின் செஸ்கோ சோசன் மேன்செஸ்டர் யுனைடெட் ஒரு 76.5 மில்லியன் ப்ளஸ் 8.5 மில்லியன் ஆட் ஆன்ஸ் டோட்டல் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 85 மில்லியன் ஈரோஸ் இதுதான் இந்த பேக்கேஜ். ஸோ மேன்செஸ்டர் யுனைடெட் ஸ்லோவேலியன் டேலண்ட் பெஞ்சமின் செஸ்கோவை அஃபிஷியலி சைன் பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் போயிட்டு இருக்கு. ஸோ தி 22-year-old பெஞ்சமின் செஸ்கோ ஆர்பி லெப்சிக் ஸ்டார் சோசன் ஓல்ட் டிராஃபோர்ட் அஸ் ஹிஸ் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன். ஸோ ரூபன் ஆமரிமோட ஒரு ஸ்பேர் ஹெட்டாக இருப்பானா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் செஸ்கோ ஏன் மேன்செஸ்டர் யுனைடெடை சூஸ் பண்ணா அண்ட் எப்படி செஸ்கோ டீல் வந்து இந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிஞ்சுது. சீக்கிரமாக இல்லை, ஒரு 2-3 வாரம் எழுத்து தள்ளிட்டானுங்க. பட் எப்படி நியூ காசில் பீட் பண்ணி நம்ம வந்து செஸ்கோவை சைன் பண்ணோம் அண்ட் எப்படி செஸ்கோ மேன்செஸ்டர் யுனைடெடோட அட்டாக்கை அப்கிரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம டீப் டைவ் டாக்டிக்கலாக பார்க்க போகிறோம். சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது, ரொம்ப தூரத்தில் இல்லை. அண்ட் உங்கள் கூட நான் லைவ்ல சேர்ந்து வாட்ச் அலாங் பண்ண போகிறேன் யூடியூப்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சீக்கிரம் நம்ம F40 லெஜெண்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நியூ காசில் தான் அப்பர் ஹேண்ட் வச்சிருந்தாங்க. பிகாஸ் ஆர்பி லெப்சிக்கிட்ட போய் ஒரு 82.5 மில்லியன் ப்ளஸ் 2.5 மில்லியன் ஆட் ஆன்ஸ் வச்சு பேசி ஒரு 85 மில்லியன் பேக்கேஜ் தான் அதுவும். பட் கேரண்டட் ஃபீஸ் வந்து 82.5 மில்லியன். ஸோ அது நியூ காசலுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தெரிஞ்சுது. பட் மேன்செஸ்டர் யுனைடெட் இன்னொரு பக்கம் பிளேயர் பக்கம் போயிட்டு பர்சனல் டீம்ஸை அக்ரி பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆகஸ்ட் 7ல மேன்செஸ்டர் யுனைடெட் அண்ட் ஆர்பி லெப்சிக் 76.5 மில்லியன் அண்ட் 8.5 மில்லியன் ஆட் ஆன்ஸ்க்கு இந்த டீலை வந்து பர்சனல் டேர்ம்ஸ்லாம் அக்ரி பண்ணி ஒரு ஓரல் ஸ்பீச்சில் இந்த டீலை வந்து கம்ப்ளீட் பண்றானுங்க. நியூ காசல் அப்பவுமே ஹையர் வேஜ் கொடுக்குறோம், ஹையர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ கொடுக்குறோம்னு சொல்லிட்டு பேசி பார்த்தாலும் பெஞ்சமின் செஸ்கோ சூசஸ் மேன்செஸ்டர் யுனைடெட். என்னதான் இன்னைக்கு ஃபுல் டைம் இருந்தாலும் செஸ்கோட ஏஜென்ட் வந்து நாளைக்கு நம்ம போய்க்கலாம், பிரைவேட் ஜெட்ல போய் நாளைக்கு மெடிக்கலை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பெஞ்சமின் செஸ்கோ நேற்று ஈவினிங் இல்ல எனக்கு இமீடியட்லி போய் ஆகணும்னு சொல்லிட்டு பிரைவேட் ஜெட் எடுத்துட்டு ஓல்ட் டிராஃபோர்டுக்கு கிளம்பி வந்துட்டானுங்க. ஸோ இந்நேரம் மெடிக்கல் போயிட்டு இருக்கும். இன்னைக்கு சைன் பண்ணிட்டு நாளைக்கு ஃப்ளோரன்டினாவோட மேன்செஸ்டர் யுனைடெடுக்கு ஓல்ட் டிராஃபோர்ட்ல ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் இருக்கு. அங்க வச்சு மேட்ச்க்கு முன்னாடியோ இல்ல மேட்ச்க்கு அப்புறமோ பெஞ்சமின் செஸ்கோவை நியூ மேன்செஸ்டர் யுனைடெட் பிளேயரா அன்வீல் பண்ண போறாங்க. நம்ம டிரான்ஸ்ஃபர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நியூ காசல் யுனைடெட் தான் இந்த டிரான்ஸ்ஃபர்ல அப்பர் ஹேண்ட் வச்சிருந்தாங்க. என்னதான் 82.5 மில்லியன் அண்ட் 2.5 மில்லியன் ஆட் ஆன்ஸ் வச்சு டிரான்ஸ்ஃபர் ஃபீஸ்லாம் அவங்க வந்து ஆர்பி லெப்சிக்கோட முடிவு பண்ணியிருந்தாலும் பெஞ்சமின் செஸ்கோவோட மேன்செஸ்டர் யுனைடெட் மட்டும் தான் பர்சனல் டேர்ம்ஸ் அக்ரி பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் ஒரு பிளேயரை நீங்கள் அக்ரி பண்ண வச்சுட்டா அதுக்கப்புறம் இன்னொரு டீமுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. ஸோ அதுதான் மேன்செஸ்டர் யுனைடெட் பிரையன் எம்பூமோ கூடயும் பண்ணாங்க அண்ட் பெஞ்சமின் செஸ்கோ கூடயும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இனிஷியல் ஃபீ 76.5 மில்லியன் இது வந்து எஸ்பெஷலி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் தான் போகும். அண்ட் 8.5 மில்லியன் ஆட் ஆன்ஸ் இது வந்து ஈஸிலி அச்சீவபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. செஸ்கோ மேட் இட் கிளியர் தட் ஹி வாண்ட்ஸ் மேன்செஸ்டர் யுனைடெட் ஒன்லி. ஸோ நியூ காசில் பொச்சிலே அடிச்சு துரத்தி விட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெஞ்சமின் செஸ்கோ மணிக்காகலாம் போகவே இல்லை. பிகாஸ் நியூ காசில் என்னதான் ஹையர் வேஜ் கொடுத்திருந்தாலும் மேன்செஸ்டர் யுனைடெட் ஒரு ரெடியூஸ்டு சேலரிக்கு தான் அவனை வந்து கூப்பிட்டுருக்காங்க. ரெடியூஸ்டு சேலரி மீன்ஸ் ஆர்பி லெப்சிக்கோட ஹையர் சேலரி தான். பட் நியூ காசல் ஆஃபர் பண்ணதோட ரெடியூஸ்டு சேலரி தான். ஸ்கை ஸ்போர்ட்ஸ் அண்ட் அத்லெட்டிக் இதெல்லாம் சொல்றதை வச்சு பார்த்தா ரூபன் ஆமரிமோட ஒரு ஃபுட்பால் ப்ராஜெக்ட்க்கு பெஞ்சமின் செஸ்கோ சோல்ட் அவுட் ஆயிட்டான் அப்படின்னு தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. பிகாஸ் என்னதான் நியூ காசல் அண்ட் ஆர்சனல் கிட்டலாம் சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பால் இருந்தாலும் அந்த ஹையர் கிளப் வேல்யூ இப்போதைக்கு இருந்தாலும் மேன்செஸ்டர் யுனைடெட் இப்போதைக்கு ஒரு கவலைக்கிடமான நிலையில் தான் இருக்கு. பட் ரூபன் ஆமரிம் அதை ரெவல்யூஷன் பண்றதுக்கு தான் இப்போதைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ பெஞ்சமின் செஸ்கோ சோல்ட் அவுட் டு ரூபன் ஆமரிம்ஸ் ஃபுட்பாலிங் ப்ராஜெக்ட். பெஞ்சமின் செஸ்கோ யுனைடெட ஒரு அன்பீட்டபிள் பிக்கர் ஸ்டேஜ் கிளப்பாக தான் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கான். அண்ட் ஒரு கிளியர் ஃபுட்பாலிங் விஷன் அண்ட் எ கிளியர் மேனேஜர். என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியன் என்னன்னா திஸ் கை இஸ் கான்ஃபிடென்ட், அம்பிஷியஸ் அண்ட் ரெடி டு ஹேண்டில் த ப்ரெஷர் ஃபார் பிளேயிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளப்ஸ் இன் தி வேர்ல்ட். அண்ட் மறக்க வேணாம், இவன் வந்து ஒரு 22-year-old பிளேயர் தான். ஸோ மேன்செஸ்டர் யுனைடெட் ஒரு ரெவல்யூஷனரி சைனிங் தான் பண்ணியிருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் ரிஸ்க்கும் இருக்கு. இன்னொரு பக்கம் பெஞ்சமின் செஸ்கோவோட ஏஜென்ட் தான் இந்த டீலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோர்சஸ் என்ன சொல்லுதுன்னா மேன்செஸ்டர் யுனைடெட் கூட பெஞ்சமின் செஸ்கோவோட ஏஜென்ட் வந்து ஒரு 2 வீக்ஸாவே கான்டாக்ட்ல இருக்கான். பெஞ்சமின் செஸ்கோவை இவன் தான் புஷ் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போவே நீங்க டிசிஷன் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட் செஸ்கோ கிட்ட எப்போ கேட்டானோ செஸ்கோ ஐ வாண்ட் டு கோ இமீடியட்லி டு ஓல்ட் டிராஃபோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ பெஞ்சமின் செஸ்கோவோட ட்ரீம் மூவ் அவனோட பாய்ஹுட் கிளப் மேன்செஸ்டர் யுனைடெட் ஃபைனலி ஹேப்பனிங். அண்ட் இன்னொரு கீ ஃபிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேன்செஸ்டர் யுனைடெட் கிறிஸ்டோபர் விவல், ஹெட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் டைரக்டர் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ரெண்டுமே சொல்லலாம். விவல் வந்து செஸ்கோக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர்லாம் கிடையாது. செஸ்கோவோட கேரியர் ஃபுல்லாவே விவல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கான். ஆர்பி சால்ஸ்பர்க்லேருந்தும் சரி ஆர்பி லெப்சிக்லேருந்தும் சரி ரெண்டுலேயுமே செஸ்கோ டிரான்ஸ்ஃபர் ஆனப்போ விவல் வந்து அவன் கூட இருந்திருக்கான். 2019, 22 அண்ட் 24 இந்த 3 சீசன்லையுமே நம்ம மேன்செஸ்டர் யுனைடெட் செஸ்கோவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். பட் அதை பிளாக் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விவல் பையன் தான். இப்போ 2025ல மேன்செஸ்டர் யுனைடெட் செஸ்கோவை சைன் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டோபர் விவல் பையன் தான். ஸோ நியூ காசலோட ஒரு பிட்டிங் வரலாம் இல்லாமல் இதை வந்து சுமூகமாக முடிச்சு விட்டதுக்கு கிறிஸ்டோபர் விவலுக்கு ஒரு பெரிய கோடான கோடி நன்றின்னு தான் சொல்லி ஆகணும். மேன்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸ் எல்லாம் கிறிஸ்டோபர் விவலை போட்டு இப்போவே ஒரு ஹெட் ஆஃப் ரெக்ரூட்டர்
ஒரு ரெக்ரூட்மெண்ட்ல இவன் அடிச்சுக்க ஆளே இல்ல அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்கானுங்க. பிகாஸ் ஆல்ரெடி லெனி யோரோ, இப்போ வந்து பலேபாவும் பார்த்துட்டு இருக்கோம். செஸ்கோவையும் சைன் பண்ணியாச்சு. டியேகோ லியோன் ஆல்ரெடி சைன் பண்ணியாச்சு. ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ ரொம்பவே கிறிஸ்டல் கிளியரா ஸ்னைப்பர் மாரி பார்த்து வளச்சு போட்டுட்டு இருக்கான் கிறிஸ்டோபர் விவல். ஸோ செஸ்கோ எப்படி இந்த சிஸ்டம்ல எப்படி ஃபிட் ஆவாங்கிறதையும் பார்த்துடலாம். ரூபன் அமரிம் பிளேயிங் 3-4-3 ஆர் 3-4-2-1 சிஸ்டம். ஒரு ஹை பிரசிங், ஃப்ளூயிட் டிரான்சிஷன்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் 3ய எப்படியாச்சும் பிரஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் ரூபன் அமரிமோட ஒரு கிளியர் கட் ஸ்ட்ராட்டஜி. செஸ்கோ வந்து ஒரு டெய்லர் மேட் ஃபார் அமரிம் அப்படின்னு தான் சொல்லியாகணும். 6'5" ஹைட்டு, பிசிக்கல்ல மான்ஸ்டர் மாரி இருப்பான். என்னடா ஹைட்டா இருக்கானே, ஸ்பீடாலாம் ஓட மாட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்னிங் ஃபாஸ்ட், வெர்சடைல் அப்படின்னு தான் சொல்லணும். பெரிய ஜெர்னலிசமா இருக்கிற அத்லெட்டிக் இவன எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லெட்ஜ் ஹேமர் ஆஃப் த ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது லைட்னிங் ஸ்பீட், கிளினிக்கல் ஃபினிஷிங் அண்ட் ஷீர் டிட்டர்மினேஷன் இது 3யும் ஒண்ணா வச்ச மாரி ஒரு பிளேயர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி எங்கேயோ கேட்ட மாரி இருக்கும். எஸ், மான்செஸ்டர் சிட்டியோட எர்லிங் ஹாலண்ட். இந்த பிளேயர் கூட நம்மால வந்து கம்பேர் பண்ணலாம். பட் மோர் கிளினிக்கல் ஃபினிஷிங் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. செஸ்கோவோட கேமை வந்து பிரேக் டவுன் பண்ணலாம். 23-24 சீசன்ல பெஞ்சமின் செஸ்கோ எல்லா பிட்ச் மேப்லயும் இருக்காப்ல. ரைட் ஃபுட்ல, லெஃப்ட் ஃபுட்ல, லாங் ரேஞ்ச் ராக்கெட்ஸா இருக்கட்டும், லாங் ரேஞ்ச் கர்லர்ஸா இருக்கட்டும், ஹெட்டர்ஸா இருக்கட்டும், இல்லன்னா டேப் இன்ஸா இருக்கட்டும், எல்லா கோல்லயும் நம்மால வந்து இன்வால்வ் ஆயிருக்காப்ல. லாஸ்ட் சீசன்ல 21 கோல்ஸ் வந்து ஆல் காம்படிஷன்ல ஸ்கோர் பண்ணியிருக்கான். இன்க்ளூடிங் 6 சாம்பியன்ஸ் லீக் கோல்ஸ். அண்டர் 23 ஏஜ் கேட்டகரியில நம்மால தான் டாப் கோல் ஸ்கோரர், எஸ்பெஷலி அவுட் ஸ்கோரிங் ஃப்ளோரியன் வெர்சே அண்ட் ஜூட் பெல்லிங்கம். பட் கோல்ஸ் மட்டும் இல்ல, செஸ்கோவோட வொர்க் ரேட் அண்ட் ஹை பிரசிங் இதெல்லாமே ரூபன் ஆமரிமோட ஹை டிரான்சிஷன் ஃபுட்பாலுக்கு, அந்த ஹை இன்டென்சிட்டி ஃபுட்பாலுக்கு ரொம்பவே சூப்பரா ஃபிட் ஆகும். ரூபன் ஆமரிமோட 3-4-3 ஆர் 3-4-2-1 சிஸ்டம்ல பெஞ்சமின் செஸ்கோ ஒரு சென்ட்ரலி ஒரு லோன் ஸ்ட்ரைக்கரா ப்ளே பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பிகாஸ் எஸ்பெஷலி பிரையன் எம்புமோ அண்ட் மத்தயாஸ் குன்யா 2 பேரையுமே நம்ம இயர்லியா சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 பேரோட கிரியேட்டிவிட்டியோட, பெஞ்சமின் சிஸ்கோவோட அந்த வொர்க் ரேட், அந்த ஒரு லிங்க் அப் பிளே இதோட மான்செஸ்டர் யுனைட்டடோட அந்த ஃப்ரண்ட் 3 அட்டாக் ரொம்பவே சூப்பரா இருக்க போகுதுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஏரியல் டாமினன்ஸ் வந்து இவனோட வெப்பன் செட் பீசஸ்லயே இருக்கட்டும், இல்ல கிராசஸ்லயே இருக்கட்டும், அப்புறம் இவனோட ஸ்பீட் அண்ட் மொமெண்ட் வந்து ஆப்போனன்ட்டோட டிஃபென்ஸை ரொம்பவே ஸ்ட்ரெச் பண்ணும். அது யுனைட்டடோட அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ஸ்க்கு ஸ்பேஸை கிரியேட் பண்ணலாம். அப்புறம் செஸ்கோவோட அந்த டிராப் டீப் பண்ணி அந்த லிங்க் அப் பிளே பண்றது வந்து மான்செஸ்டர் யுனைட்டட் ரொம்ப நாளா ஜ்லாட்டான் இப்ராஹிமோவிச் போனதுலேருந்து மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது வந்து நடந்திருக்கு. இவன் வந்து ஜஸ்ட் ஒரு கோல் போச்சர் மட்டும் கிடையாது, ஒரு கம்ப்ளீட் ஃபார்வர்ட். இப்போ இவன் வந்து ஒரு ஹாலண்ட் 2.0 ப்ரோ அப்படிதான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹாலண்டோட நம்பர்லாம் எங்கேயோ இருக்கு. பட் செஸ்கோ வந்து ஒரு ரா டேலண்ட், அந்த ஹைட், அந்த பேஸ், அந்த கிளினிக்கல் ஃபினிஷிங் இதெல்லாம் இன்னுமே ராவா தான் இருக்கு. எப்படி ரூபன் ஆமரிம் இந்த பிளேயரை டெவலப் பண்றான் அப்படிங்கிறதுல தான் இவனோட ஃபியூச்சர் இருக்கு. ரிஸ்க் ஏதாவது இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, தி அத்லெட்டிக் சஜஸ்ட் தட் ஓல்ட் டிராஃபர்டோட பிளே ஸ்டைல் வந்து ரொம்பவே இன்டென்ஸா இருக்கும். ஸோ பெஞ்சமின் செஸ்கோ குட் கெட் ஸ்ட்ரகிள்ட் அப்படின்னு தான் பேச்சு போயிட்டு இருக்கு. பட் வி டோன்ட் நோ ஹவு செஸ்கோ வில் ஹேண்டில் த பிரஷர். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஒரே ஒரு விஷயம், செஸ்கோவோட கான்ஃபிடன்ஸ் வந்து எங்கேயோ இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லா ஜேர்னலிசமும் சொல்ற பேச்சு. மிரான் பாவ்லின் ஃபார்மர் ஸ்லோவேனியன் இன்டர்நேஷனல் பிளேயர் செஸ்கோவை பத்தி என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு ரியலி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ரியலி ஹாட் டு பிரேக் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு தான் இவனை பத்தி ஒரு கோட் வந்து சொல்லியிருக்காப்ல. ஸோ பொறுத்திருந்தா பார்க்கணும் பிரீமியர் லீக்ல எப்படி இவன் வந்து ப்ளே பண்ண போறான் அப்படிங்கிறது. ஸோ என்னோட ஒப்பீனியன், செஸ்கோ மான்செஸ்டர் யுனைட்டட்ல ஜாயின் பண்ணது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்ட் அப்கிரேட் டு வாட் வி ஹேவ் நவ் ஹாய்லண்ட். பட் ஹாய்லண்ட் வந்து லீவ் பண்ணுவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். இப்போதைக்கு ஏசி மிலானோட ஒரு கான்டாக்ட்ல இருக்காப்ல. பட் எனக்கு தெரிஞ்சு ஹாய்லண்ட் செஸ்கோ 2 பேருமே இருந்தாங்கணும். செஸ்கோக்கு ஒரு காம்படிஷன் கண்டிப்பா இருந்தாங்கணும். செஸ்கோ சைனிங் வந்து ஒரு போல்டு மூவ் அப்படின்னு தான் சொல்லியாகணும். பிகாஸ் மான்செஸ்டர் யுனைட்டடோட ஃப்ரண்ட் 3 இப்போதைக்கு 200 மில்லியன் யூரோஸ் மத்தயாஸ் குன்யா, பிரையன் எம்புமோ அண்ட் பெஞ்சமின் செஸ்கோ இவங்க 3 பேரையும் சேர்த்து வச்சா. செஸ்கோவோட வெர்சடைலிட்டி அலோஸ் ரூபன் ஆமரிம் டு ப்ளே லோன் ஸ்ட்ரைக்கர் ஆர் டியோ ஸ்ட்ரைக்கர் ரெண்டுமே வச்சு ப்ளே பண்ணிக்கலாம். செஸ்கோ யுனைடெட் கிட்ட எந்த ஒரு யூரோப்பியன் ஃபுட்பாலும் இல்லாம நான் ப்ளே பண்றதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வர்றது ஒரு பியூர் டிட்டர்மினேஷன் அண்ட் ஷியர் டிட்டர்மினேஷன் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. அண்ட் லெட்ஸ் ஹேவ் சம் ஃபன். பெஞ்சமின் செஸ்கோ மட்டும் எப்படியாச்சும் பிரீமியர் லீக்கு அடாப்ட் ஆயிட்டான், ரூபன் ஆமரிம் வந்து செஸ்கோவை ஒரு அன்லிமிட்டட் பிளேயரா உருவாக்கிட்டான் அப்படின்னா, ஒரு சீசனுக்கு 25+ கோல்ஸ் நம்ம வந்து கண்டிப்பா பார்க்கலாம் இன் ஆல் காம்படிஷன்ஸ். ஹிஸ் பிசிக்காலிட்டி லுக்ஸ் பெர்ஃபெக்ட் ஃபார் இங்கிலீஷ் ஃபுட்பால் அண்ட் ரூபன் ஆமரிமோட ஹை பிரசிங் அண்ட் கிறிஸ்டோபர் விவலோட பேக்கிங் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மான்செஸ்டர் யுனைட்டடோட அட்டாக் வந்து அன்லிமிட்டட் ஹை சீலிங் அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஸோ இதுதான் இந்த வீடியோட ஒரு நியூஸ். பெஞ்சமின் செஸ்கோ ஜாயின்ஸ் மான்செஸ்டர் யுனைடெட் ஓவர் நியூகாசல் யுனைடெட் ஹூ ஆஃபர்ஸ் சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பால் அண்ட் ஹையர் வேஜ். ஸோ கிறிஸ்டோபர் விவலோட பேக்கிங் எப்படி இருந்திருக்கு அண்ட் ரூபன் ஆமரிம் இந்த பிளேயரை வச்சு எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு காமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட தாட்ஸ் அண்ட் பெஞ்சமின் செஸ்கோ டு மான்செஸ்டர் யுனைடெட் அதுவும் எனக்கு தெரிஞ்சாகணும். பிகாஸ் காமெண்ட்ல எல்லாரும் தெரிக்க விடுங்க. ஸோ F40 லெஜண்ட் ஃபுட்பால் ஓடசி தமிழில் நீங்கள் ஜாயின் பண்ணி டெய்லி நம்ம லைவ் வாட்ச் அலாங்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நாளைக்கு மான்செஸ்டர் யுனைடெட் அண்ட் ஃப்ளோரன்டினா ஃப்ரெண்ட்லி மேட்சை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் பெஞ்சமின் செஸ்கோவோட அன்வீலிங்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் நாட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் திஸ் வீடியோ அண்ட் அன்டில் தென் லெட்ஸ் கீப் தி பால் ரோலிங்.